வாழ்க்கை. இன்னைக்கு எடுத்துக்கிட்ட டாபிக் தெய்வீக நீதிமன்றம். ஒரு மாதிரி தலைப்பே கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். நிறைய இது ரிலேட்டட் தெய்வீக நீதிமன்றம், நிறைய அது மாதிரி டாபிக் இறை நீதி, செயல் விளைவு தத்துவம், காஸ் அண்ட் எஃபெக்ட், இது எல்லாமே எல்லாமே சேம் தான். அதோட பேஸுக்கு போனோம்னா அது எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ பொதுவாக எல்லாரும் எவ்ரிபடி மெடிடேஷனுக்கு வர்றவங்கனாலும் சரி, எல்லாரும் எவ்ரிபடி வில் ஹேவ் சம் ப்ராப்ளம். யாரும் கேட்டால் ஹாப்பியாக இருக்கம்பாங்க, என்ன ப்ராப்ளம் இருக்கா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, ஸோ இதை சால்வ் பண்ண முடியல. ஸோ எல்லோரும் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் வி ஆர் ட்ரைங் டு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு தேடிட்டுருக்கோம். இப்போது இந்த தியானம் மார்க்கத்தில் வந்தவங்க ஒன்றும் ஞான மார்க்கத்தில் அதுக்கு ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க இருக்காங்க. இல்லை கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் போய் ப்ரே பண்ணுறோம், ப்ராப்ளம் இருக்குது. முக்கால்வாசி பேர் அதே தான், கோயிலுக்கு போகிறதுனாலுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை வச்சுட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படிங்கிறது தான், அந்த நோக்கத்தில் தான் போயிட்டுருக்காங்க. பட் போனதுக்கப்புறமா சரி நான் கொஞ்ச நாள் போனேன், எனக்கு அந்த ப்ராப்ளத்துக்காக போனால் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா, ஒரு அமைதி கிடச்சிருச்சாங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க். ஸோ எவ்ரிபடி வாஸ் ஸ்ட்ரகிளிங் வித் சம் ப்ராப்ளம். இப்போ அந்த ப்ராப்ளம் ஒன்று நமக்குள்ளே ஒரு கொஷின் மார்க், வெளியில் தெரியலைன்னா கூட வி வில் பி ஸ்ட்ரகிளிங் வித்தின் அவர் செல்ஃப். நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா, இது இந்த பிரச்சனை ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, இந்த கொஷின் மட்டும் 100க்கு 100 பேர் எல்லாரும் கேட்பாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ரைட்? மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாருமே நடக்கலை, எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக மாட்டேங்குது, மற்றவங்க எல்லாருமே நல்லா தானே இருக்கிறான். தென் கோயிலுக்கு போனோன்னா நிறைய கடவுளோட டிஸ்கஷன் இருக்கும். எனக்கு இந்த ப்ராப்ளத்தை எப்படியாவது நீ சால்வ் பண்ணு, உனக்கு கண்ணே இல்லையா, நான் இத்தனை தடவை உனக்கு கோயிலில் நான் ப்ரே பண்ணியிருக்கேன், எத்தனையோ சர்வீஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு மட்டும் எதுவுமே நீ பண்ண மாட்டேங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இது மாதிரி சண்டை போடுறது. இன்னும் கொஞ்சம் பேர் ஓகே நான் உனக்கு ஏதாவது கோயிலுக்கு நான் டொனேட் பண்ணுறேன், அது இல்லை நான் ஒரு கோயிலில் ஒரு தேங்காய் விடலை போடுறேன், கோயிலில் 10 பேருக்கு சாப்பாடு போடுறேன், எனக்கு இந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வ் ஆயிடணும். ஸோ இப்படி இந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம நிறைய பேர் இன்றைக்கி ப்ராப்ளத்தை சந்திச்சிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு கரெக்டான இதுவாக மேலே ஒரு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இதுதான் கரெக்டு தானே, நான் நல்லது தானே பண்ணுறேன், பட் எனக்கு மட்டும் பிரச்சனை வருது, எனக்கு என்னோடய ப்ராப்ளம் சால்வ் ஆக மாட்டேங்குது. இது இந்த கொஷின் எல்லாத்துட்டையும் இருக்கும். நம்ம தவம் பண்ண தவம் பண்ணிகிட்டே இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ளே அந்த கொஷின் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு தெளிவு கிடச்சிருச்சுன்னா நிறைய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே. இப்போ இன்னும் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் யார்? எனக்கு ஐ எம் ஹேவிங் லைக் ஒரு 100 ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் யார்? நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒருத்தரையும் தனித்தனியாக உட்காந்து இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, என்ன ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு 100 ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு 95 ப்ராப்ளத்துக்கு இவரால் தான் ப்ராப்ளம். வீட்டில் ஹஸ்பண்ட் பண்ணல, இல்லைன்னா என் ஒய்ஃப் பண்ணி கொடுக்கல, என் பசங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா பண்ணல, ஆஃபீஸில் மேனேஜர் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை, நான் எதுவுமே பண்ணல, எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு. ஆனால் இது 100% உண்மையாக நம்ம இன்னும் உள்ளுக்குள்ளே போய் உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா அது உண்மையாக இருக்க போகிறதில்ல. இப்போ அதை பற்றி தான் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போகலாம். இப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா, அந்த செயல் விளைவு தெரிஞ்சோன்னா, ஏன் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி தெரிஞ்சுன்னா எதனால் இதெல்லாம் நடக்குது, இதோட பேக்ரவுண்ட் என்னங்கிறத நம்ம நல்ல தெளிவாக, நமக்கு அங்கங்கே பீஸாக தெரியும், பட் அதை நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஏன் வருதுங்கிறத உணர்ந்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அந்த எழுதி வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால். ஸோ இதில் எக்கச்சக்க அர்த்தம் இருக்குது. இதோட விட இதை தான் இப்போ நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால். ஸோ இந்த பாட்டை எடுத்தோன்னா
இன்னும் கொஞ்சம் இந்த பாட்டை டீட்டெயிலாக பார்க்கலாம் வந்து. ஸோ இப்போ இந்த செயல்லே என்ன சொல்கிறாருன்னா, செயல்லே எல்லாமே இருக்குது. செயல் வந்து என்றைக்கோ நடந்து போச்சு, அதுக்குள்ளே விளைவு எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி விட்டுட்டு நான் போய் கோயிலுக்கு போகிறேன், கடவுள்கிட்ட வேண்டுறேன், இல்லைன்னா பக்கத்து எல்லாத்தையும் திட்டுறேன், எனக்கு ஏன் நடக்குதுன்னு சொல்லி நான் போய் ப்ரே பண்ணுறதுனால ஒன்றும் அங்கே வந்து நடக்க போகிறதே இல்லை. ஸோ தெளிவாக என்னென்ன எப்படி எப்படி நடக்குதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். செயல் காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ்னால் என்ன, எஃபெக்ட் எப்படி வருது, என்னென்ன நமக்குள்ள அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரினால மாற்றங்கள் உள்ள வருது, அதை நான் வந்து எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது, அதுக்குள்ள வழிமுறைகளையும் அவர் வந்து சொல்கிறார் வந்து. ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம்னா செயல், அதுலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது வந்துருக்கோம். செயல் செஞ்சுருக்கோம், விளைவு இருக்குது. இப்போ செயல்னா என்ன, செயலை என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட விளைவுகளை வந்து நம்ம வந்து பண்ணலாம். இப்போ அதுக்கு இதை தான் வந்து நிறைய பாடல்கள் இப்போ இது ஒரு பாட்டு. இந்த பாட்டு இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா திருக்குறள் ஆத்திச்சூடில் வந்து தீதும் நன்றும் பிறர் தர வாரா, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அதுக்கு அடுத்தாப்புல நீங்கள் பார்த்தீங்கன்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் வந்து. ஸோ இப்போ வந்து இன்னும் நம்ம பேசியிருக்கோம், நீங்கள் வந்து எண்ணத்தை விதைத்தவன் தூங்கி விடலாம், எண்ணங்கள் தூங்குவதில்லை, விதை விதைத்தவன் தூங்கி விடலாம், விதைகள் தூங்குவதில்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் எழுதி வச்சுருக்காங்க வந்து. பட் இதை மாதிரி இத்தனை இருந்தும் ஏன் வந்து நம்மளால் வந்து அதை வந்து புரிஞ்சிக்க முடியல வந்து. இப்போ நீங்கள் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பேர் வந்து மக்கள் போய் இப்போ கோயிலெல்லாம் போய் வேண்டுற ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்போ ப்ராப்ளங்களை போய் டிஸ்கஸ் பண்ணுறவங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் உலகத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு கைட் பண்ணுறதுக்கு ஒரு மகான்கள்லாம் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி போய் வேண்டுறவங்களாம் இருக்காங்க வந்து. இந்த ஊருக்கு ஒரு நல்லது நடக்காதா வந்து, நிறைய பேர் தப்பான வழியில் போயிட்டுருக்காங்க. நான் இன்க்ளூடிங் மை செல்ஃப், நானும் தப்பான வழியில் போகிறேன், என்னை திருத்துறதுக்கு வந்து யாராவது வரமாட்டாங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து அந்த இடத்துல கூடும் பொழுது தான் நம்ம எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வீக எண்ணங்கள், இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்பொழுது நிறைய மகான்கள் வராங்க. எத்தனையோ மகான்கள் வந்தும் நிறைய மாற்றங்களை வந்து உண்டு பண்ண முடியல. வர இங்கே மக்களோட ப்ராப்ளங்கள் இன்னும் வந்து கூடிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. அது வந்து நாளுக்கு வந்து குறையில வந்து. இப்போ அதுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய அவங்களோட மகான்கள் வந்து நிறைய அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வைக்கிறாங்க. அது கொஞ்ச நாள் ஒரு 100 வருஷம் 200 வருஷம் போனதுக்கப்புறம் அது வந்து ஓல்டாயிடுது. இப்போ இன்னைக்கு என்ன உண்டோ அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நான் இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா அது வந்து மக்களால் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ அதை தான் வந்து மகரிஷியோட பாடலில் சொல்லும்போது, முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உமையின்றி முட்டி மோதி நின்றனர் அப்படின்பாரு வந்து. இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம் அப்படின்னு. இப்போது இதே இன்னொரு 200 வருஷம் 300 வருஷம் கழிச்சு போகும்பொழுது இன்னும் அன்னைக்குள்ள டெக்னாலஜி என்ன இருக்குதோ அதை வச்சு இன்னும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ உதாரணமாக எடுத்தோம்னா, இப்போ நம்ம ஒரு ஜென்ரேஷனில் கொஞ்ச நாள் முன்னாடிலாம் அப்பா அம்மா சொன்னால் கேட்டுட்டு இருந்தோம். இப்போ என்ன சொல்லுவாங்க வந்து, நீங்கள் வந்து நல்லது பண்ணால் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நல்லது பண்ணால் உனக்கு நல்லது நடக்கும், கெட்டது பண்ணேன்னா உனக்கு வந்து கெட்டது வரும். இதை எப்படி சொல்லி வச்சுருந்தாங்க வந்து, யாரெல்லாம் நல்லது பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் டெத்து வந்து நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கு போவீங்க. சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா அங்கே அவ்வளவு இருக்கும், அவ்வளவு சாப்பாடு இருக்கும், உங்களுக்கு வந்து ரம்பை மேனகை ஊர்வசி எல்லாம் இருப்பாங்க, உங்களுக்கு வந்து எல்லாரும் வந்து சேரியட்டில் கூப்பிட்டு போவாங்க, அவ்வளவு இது இருக்கும். ஸோ வந்து ரைட்டு, நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா எல்லாருமே நரகத்துக்கு தான் போவீங்க. அங்கே வந்து எண்ணெய் சட்டியில் தூக்கி போட்டுருவாங்க, அங்கே பல பூச்சிகள்லாம் இருக்கும், துன்புறுத்துவாங்கங்கிறது வந்து இது வந்து ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேட்கும் பொழுது ரொம்ப பீப்புள் வந்து ஓகே அப்படின்னா வந்து நம்ம தப்பு பண்ணால் ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம். இப்போ அதுலேருந்து வந்தது தான் பயபக்தி. பக்தியிலையும் ஒரு பயத்தை அப்படியே உண்டு பண்ணி அப்படியே காமிச்சிட்டே இருப்பாங்க வந்து, பண்ணால் தப்பு நடந்துடும், இல்லை சாமி வந்து நீ தப்பு பண்ணால் சாமி வந்து கண்ணை குத்திடுவார் அப்படின்னு. இப்போ இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் உள்ள குழந்தைங்கிட்ட போய் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க, நரகத்துக்கு போவீங்க, சாமி கண்ணை குத்திடுவார் அப்படின்னா அவங்களால ஒத்துக்கவே முடியாது. கண்ணை குத்திடுவாரா, நான் டெய்லி தப்பு தான் பண்ணிகிட்ருக்கேன், கண்ணில் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் கேட்பாங்க வந்து. அப்போ இன்னைக்கு ஏன் பட் அதை காரணத்தை நம்ம வந்து நல்ல அந்தந்த காலகட்டத்தில் அவங்க சொல்லி வச்சாங்க வந்து. நிஜமாவே அப்படி ஒரு இன்னொரு உலகம் இருக்கா, அப்போ அதுக்கும் கேட்டால் சரி பரவாயில்ல, இன்னைக்குள்ளே நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன், அன்னைக்கு நீங்கள் எங்கே போடுறீங்களோ அது அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் வந்து. இப்போ அது என்ன வந்து கடவுள்கிட்டேருந்து எல்லாமே ஒரு ஒரு டீலிங் பண்ணுற மாதிரி முடிஞ்சிச்சு. இப்போ என்ன சொல்கிறேன், தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதாங்கிற மாதிரி நான் வந்து ஒரு தப்பு பண்ணுறேன்,
தப்பு பண்ணுறதுக்கு சரி ஒரு பரிகாரம் பண்ணுமா, ஒரு கோயிலில் போய் நான் ஒரு தேங்காய் உடலை போட்டிருந்தேன், இல்லைன்னா உண்டியலில் போய் காசு போட்டிருந்தேன் வந்து, இல்லை கோயிலில் போய் நான் ஒரு முடி காணிக்கை கொடுத்துருந்தேன் அப்படின்னு. அதை வந்து ஒரு தடவை மகரிஷி சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார் வந்து, நிறைய இடத்துல இப்போ நம்ம முடி வளர்ந்துருது, நான் தப்பு பண்ணால் என் தலையை காணிக்கையாக கொடுக்குறேன்னு யாராவது வந்து சொல்கிறாங்களா வந்து, நம்ம இந்த முடியை வச்சு அவர் என்னங்க பண்ண போகிறாரு வந்து, நம்ம இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சின்ன தப்பாக பண்ணால் சின்ன டொனேஷன், பெரிய தப்பாக பண்ணால் நம்ம பெருசு. ஸோ அப்போ அது என்ன ஆகுதுன்னா, அந்த தப்புக்குள்ள தண்டனையை வந்து நம்ம வந்து அதை புரிஞ்சிக்காமல் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் வந்து. இப்போ அது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே விளைவு இருக்குது. நீங்கள் நல்லது பண்ணால் நல்லது இருக்க போது, கெட்டது பண்ணால் கெட்டது இருக்க போது. இப்போ நான் நிறைய நல்லது பண்ண அந்த நல்லதோட விளைவுகளும் எனக்கு வந்து சேரும் வந்து. பட் அந்த கெட்டது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெட்டதுக்குள்ள விளைவுகளும் வரதான் போது, இந்த நல்லது பண்ணும்போது அது வந்து என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது அந்த கான்செப்ட் வந்து. அதை வந்து நம்ம வந்து நிறையா வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக இதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னா என்ன நடக்குது. இப்போ செயல் அப்படின்னு சொல்கிறோம் வந்து, செயல்னா என்ன? இப்போ செயல்ங்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அதுக்கு செயலுக்கு முன்னாடி வரும்பொழுது எண்ணம், சொல், செயல், இந்த மூணுமே இருக்குது. இப்போ இது என்ன நடக்குது? இப்போ எண்ணம் வரும்போது, சொல் வரும்போது, செயல். இப்போ நமக்கு எண்ணம்னா நமக்கு தெரியும் வந்து ஏதோ ஒன்று திங்க் பண்ணுறது எண்ணம் வந்து. திங்க் பண்ணுறது கூட நம்ம எண்ணம் ஆராய்தல் என்ன சொல்லியிருப்போம்னா, நீங்கள் ஒன்று நினைச்சாலே அதுக்கு வந்து விளைவு உண்டு அப்படின்னு வந்து. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நினைக்கிறேன் யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு வந்து. ஒரு உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கலாம் வந்து, இப்போ இன்றைக்கி வந்து காலையில் கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, 8-9 மணி ஆக போகுது. நல்ல சூடாக ஒரு வடை, பொங்கல், காஃபியோ டீயோ இப்போ இல்லை, இப்போ கொண்டு வந்து இங்கே வச்சா எப்படி இருக்கும்? ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் அப்படி திங்க் பண்ணுங்கள். நல்ல சூடாக உங்களுக்கு பொங்கல் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஈவன் லைக் கோயிலில் கொடுக்கக்கூடிய வெண்பொங்கலாக இருக்கலாம், இல்லை சக்கரை பொங்கலும் சேர்த்து நமக்கு கொடுக்குறாங்க. நல்ல இதில் கீலாம் இருக்குது, நிறைய கேஷ்யூலாம் இருக்குது, ப்ளஸ் காஃபி, வடை வந்து உங்களுக்கு எந்த வடை வேணுமோ எடுத்துக்கலாம் வந்து. அஸ்யூம் இங்கே இருக்குது, பசிக்க ஆரம்பிக்குது, ரைட்? ஸோ இப்போ அதை சொல்லும் பொழுதே என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய தாட் வந்து அதுக்குள்ளே போகும் பொழுது தட்ஸ் ட்ரூ. இப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய ஜீவகாந்தத்தில் அங்கே ஒரு சேஞ்ச் வந்து, இப்போ ஜீவகாந்தத்தில் வந்து செலவாகுது நம்மளுடைய முயற்சினாலோ உணர்ச்சினாலோ. இப்போ இங்கே வந்து நம்ம முயற்சி பண்ணல, அந்த உணர்ச்சி வருது. உணர்ச்சி வரும்பொழுதே அதுக்குள்ளே அந்த ஆசிடெல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிருது. நம்ம லிட்டரலாகவே அதை போய் ஃபீல் பண்ணிட்டு வரோம், அதோட என்ஜாய்மெண்ட்டு அதை ஃபுல்லாகவே போயிட்டு வந்துடுறோம் வந்து. இதுவும் இங்கே தான் வந்து செயல் ஆரம்பிக்குது வந்து. ஸோ இப்போ இந்த எண்ணத்து மூலமாகவும் நமக்கு வந்து செயல் வருது வந்து. என்ன சொல்லுவோம், ஜீவகாந்தத்தில் செலவு வந்து உணர்ச்சியாலோ முயற்சியாலோ நம்ம வந்து ஜீவகாந்தத்தை வந்து நம்மளுடைய ஜீவகாந்தத்தை தான் நம்ம செலவு பண்ணுறோம். செலவு பண்ணும்போது இப்போ இந்த தாட் மூலமாக வந்து எண்ணம், தாட் மூலமாக செலவு பண்ணுறோம். ரெண்டாவது வந்து நான் பேசும் பொழுதும் என்னுடைய ஜீவகாந்தத்தில் நான் வந்து அது ஒரு செயல் தான் வந்து அந்த ஜீவகாந்தத்தில் பண்ணுறோம். எண்ணம், சொல், மூணாவது வந்து செயல். இப்போ அந்த செயலை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இப்போ செயலை டிஃபைன் பண்ணும்போது எடுத்திங்கன்னா, நம்மளுடைய அறிவாலோ உடலாலோ நம்மளுடைய தேவைகளை முன்னிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா தேடுறோம். தேவைகளை முன்னிட்டு தேடுறோம். அதுக்கப்புறம் அதை வாங்கிக்கிறோம், பெற்றுக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து அதை வந்து கீப் இட் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம் வந்து. நாலாவது வந்து அதை வந்து அனுபவிக்கிறோம். அஞ்சாவது வந்து நம்ம யாருக்கு வேணாலும் அதை ஷேர் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்மளுடைய தேவைகளை முன்னிட்டு உடலாலோ இல்லைன்னா வந்து நம்ம மனசு அறிவாலோ வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த மாதிரி பண்ணக்கூடியது வந்து செயல். இப்போ இந்த எண்ணம், சொல், செயல், இந்த மூணு தான், எண்ணம், சொல், செயல். இது மூலமாக நம்மளுடைய ஜீவகாந்தம், நம்மளுடைய பயோமேக்னெட்டிக் எனர்ஜியில் ஏற்படக்கூடிய ஒரு சேஞ்ச், செலவு பண்ணுறது வந்து அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய அந்த செயல் வந்து ஆரம்பிக்குது வந்து. இப்போ இந்த செயல் வந்து இப்போ நம்ம அடுத்தாப்பில் இப்போ என்ன ஆராய்தல், இப்போ செயல் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, செயலும் விளைவை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ செயல் பண்ணும் பொழுது இப்போ இது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு செயலும் நம்ம இப்போ சாப்பிடும் பொழுது அந்த செயலுக்கு வந்து விளைவு இருக்குன்னு சொல்கிறப்போ அதுதான் என்ன பண்ணுறோன்னா, இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இப்போ இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். பசிக்குது, சாப்பிட்றோம். அது வந்து அந்த இடத்துல பசியை வந்து, இப்போ பசிங்கிறது ஒரு துன்பம் இருக்குது, ரொம்ப பசிக்குது. பசிக்கும் பொழுது நான் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றேன்.
சாப்பிடும் பொழுது அது வந்து அந்த இடத்துல வந்து இன்பமாக உணரப்படுது வந்து. இப்போ அந்த இன்பம் வந்து அந்த துன்பத்தை குறைக்கிற அளவுக்கு எனக்கு பசிச்ச உடனே அந்த பசி வந்து ஃபுல்ஃபில் ஆகும் பொழுது அங்கே வந்து ஒரு அமைதி, இன்பம் துன்பம் அமைதியாக இருக்குது வந்து. இப்போ இதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அந்த விளைவு வந்து அது கூடவே வந்துகிட்டே இருக்குது வந்து. அந்த செயலுக்கூட விளைவு வந்து அது கூடவே அது கூடவே தான் வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து பேரின்பம்ங்கிறது 4வது. பேரின்பம்ங்கிறது நீங்கள் வந்து நம்ம இறையாற்றல், இறை உணர்ந்து நம்ம அதோடய போய் மெர்ஜ் ஆகும் பொழுது அந்த பேரின்பங்கிறது அது வந்து எப்போவுமே நிரந்தரமாக இருக்குது. மற்ற இந்த இன்பம் துன்பம் அமைதி வந்து கூடுது குறையுது. இன்பம் துன்பம் இருக்குது, துன்பத்தில் நம்மளுடைய ஜீவகாந்தத்தை நான் அதிகமாக ஒரு எண்ணம் சொல் செயல் மூலமாக நான் செலவு பண்ணும் பொழுது அங்கே இன்பம் இருக்குது. அந்த இன்பம் வந்து எனக்கு வந்து துன்பத்தை போக்குற அளவுக்கு இருந்ததுன்னா அங்கே அமைதி. அதை தாண்டி நான் போகும்பொழுது திருப்பியும் துன்பம். இந்த சைக்கிளில் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம மனசோட ஸ்டேஜில் வரும் பொழுது என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த செயலை நம்ம ஒன்று பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அனுபவம்ங்கிறது என்ஜாய்மெண்ட்டு. நம்ம வந்து இந்த உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வரும்பொழுது வந்து அனுபவம்ங்கிறதுல வந்து நம்ம வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட். இப்போ நம்ம சாப்பிட்றோம், இப்போ நிஜமாவே ஒரு சாப்பாடு இருக்குது, நம்ம சாப்பிட்டு ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா கருமையத்தில் தான் போய் வந்து பதியுது வந்து. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், என்ன மாறாயதில் பார்க்கும் பொழுதே ஒரு பொருளை நம்ம இன்னைக்கு பார்க்கும் பொழுதே அது வந்து ஒரு பசுவை பார்த்தோம்னா அது கொசு வழியாக கண்ணுக்கு வந்து திருப்பி வந்து கருமையத்தில் போய் வந்து நம்ம ஜீவகாந்தத்தில் ஒரு டாட்டா, ஒரு அழுத்த பதிவாக பதியுது அப்படின்னு சொல்லி சொன்னோம் வந்து. இப்போ அதே மாதிரி தான் இப்போவும் இங்கேயும் நடக்குது வந்து. இப்போ நான் வந்து இப்போ இன்னைக்கு சாப்பிடணும்னு நினச்சது இல்லைனா சாப்பிட்டேன் அப்படின்னா அது வந்து அந்த அனுபவம்ங்கிறது வந்து என்ஜாய்மெண்ட். அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு அந்த அனுபவம் வந்து உள்ளுக்குள்ளே போய் அந்த கருமையத்தில் வந்து ஒரு அனுபவமாக அந்த காந்தத்தில் போய் வந்து பதியுது. இப்போ நீங்கள் அனுபவம் அப்படின்னு என்னன்னு கேட்டோம்னா அதையும் தெரிஞ்சுக்கணும், அனுபவத்தோட டெஃபினேஷனையும். இப்போ எப்படி வந்து செயல் வந்து நம்ம காந்தத்தை செலவு பண்ணி நம்ம பண்ணுறோன்னு செயலை பார்த்தோமோ, அனுபவம்ங்கிறது வந்து நம்மளுடைய ஜீவகாந்தத்தில் கருமையத்தில் ஏற்படக்கூடிய தரமாற்றம். இப்போது இன்னைக்கு அந்த கருமையம் காந்தத்தில் வந்து ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், தரமாற்றம். இந்த 9 மணிக்கு இந்த காஃபி, டீ, பொங்கல், வடையை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இருந்த கருமையத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. இப்போ அதை பற்றி திங்க் பண்ணி அந்த செயலை செஞ்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே அனுபவமாக அங்கே போய் வந்து பதிஞ்சிருது வந்து. அனுபவமாக அங்கே போய் வந்து பதியுது வந்து. இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ அந்த காந்தத்தில் வந்து கருமையத்தில் ஒரு பதிவுல வந்து ஒரு சேஞ்ச். 8:30 மணிக்கு முன்னாடி இருந்தது இப்போ 9 மணிக்கு இல்லை. இப்போ அடிஷ்னலாக இந்த பதிவுகள் எல்லாமே போய் வந்து அங்கே வந்து அனுபவமாக அங்கே காந்தத்தில் வந்து பதியுது வந்து. இப்போ இது வந்து சயின்ஸ் பேக்ரவுண்டில் வந்து உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம என்ன பண்ணாலும் இப்போ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு எண்ணத்தை நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்களுடைய கருமையத்தில் பதியுது, வான்காந்தத்தில் பதியுது. இது எல்லாமே வந்து பதிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது வந்து. ஸோ இப்போ இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி நான் பண்ணது அந்த செயலோட அனுபவம், அந்த அனுபவம், இது எல்லாமே போய் அங்கே என்னுடைய ஜீவகாந்தத்தில் என்னுடைய கருமையத்தில் வந்து ஒரு பதிவாக வந்து பதிஞ்சிருது. இப்போ நீங்கள் இது எங்கே இருக்குது, கருமையம், ஜீவகாந்தம், இந்த கருமையம் வந்து ஜெனட்டிக் சென்டர் வந்து காந்த மையம், இது எல்லாமே எங்கே இருக்குது, நம்மளுடைய உடம்புல நம்மளுடைய மூலாதாரம் சக்கர பக்கத்தில் தான் இது எல்லாமே இருக்குது வந்து. ஸோ இப்போ இது வந்து எல்லாத்துக்கும் பதிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது வந்து. இது வந்து நிற்க போகிறதே கிடையாது. இப்போது இதோட விளைவுகள் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு பண்ணுறோமோ தெரியாமல் பண்ணுறோமோ இது எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே போய் பதிஞ்சிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த செயலுக்கு வந்து விளைவு இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, அந்த விளைவு வந்து சில சமயம் உடனே வரலாம், சில சமயம் வந்து காலம் கழித்து வரலாம். அது இன்னைக்கு தான் வரணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது வந்து. இப்போ அதை தான் என்ன சொல்கிறோன்னா, அந்த பதிவு வந்து செயல் பண்ணும் பொழுதே அதோட விளைவும் சேர்ந்து வந்து ரெக்கார்ட் ஆயிடுது வந்து. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய கருமையத்தில் தான் போய் இப்போ அவ்வளவும் பதியுது. இப்போ உதாரணமாக இப்போ நான் இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு செயலை பண்ணுறேன், அந்த செயலுக்கு ஒரு விளைவு வந்து உண்டு. செயல் பண்ணும் பொழுதே அந்த விளைவும் டிஃபைன் ஆயிடுது. இந்த செயலுக்கு இந்த விளைவு, அந்த விளைவுக்கு உரிய பலன் வந்து இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த ஜென்ரேஷனில் என்னோட குழந்தைங்களுக்கு வரலாம், அவங்க குழந்தைங்களுக்கு வரலாம். இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, இப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த செயல் வந்து உள்ளுக்குள்ளே போய்
ரெக்கார்ட் ஆகுது. இன்றைக்கி ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். நான் ரோட்டில் காரில் போயிட்டுருக்கோம். யாராவது நம்ம காரில் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ட்ரைவ் பண்ணி போகும் பொழுது ரோட்டில் ஒரு ஹோம்லெஸ் பர்சன் இருக்கான். வெதர் பயங்கர கோல்டாக இருக்குது. ஹி வாஸ் லிட்டரலி ஸ்ட்ரகிளிங். ஹி காண்ட் ஈவன் மூவ். அந்த இடத்த விட்டு அவனால் மூவே பண்ண முடியல. சரிப்பா, உதவி கேட்குறான். வண்டி போகுது, வண்டியை நிப்பாட்டி உதவி வேணும்னு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், போய் காரை நிப்பாட்டி, ரைட்டு வாப்பா, நான் உனக்கு எங்கே கொண்டு போய் இறக்கி விடணுமோ காரில் ஏறிக்கிறான். நீ ஏறிக்கோ, நான் உன்னை கொண்டு போய் இறக்கி விட்றேன்னு சொல்லி இறக்கி விட்டுதான். இப்போ அவன் எனக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு சரி சொல்லி அவன் இறங்கி போயிருந்தான். இது செயல். இப்போ இந்த செயல் இப்போ இந்த செயல் இப்போ எப்படின்னா, நான் அந்த செயலில் நம்ம பார்த்துருக்கோம் ஒழுக்கமான செயலா ஒழுக்கமற்ற செயலாங்கிறதுலாம் இருக்குது அதோட விளைவை பொறுத்து. இப்போ இந்த செயலில் நான் உனக்கு உதவி பண்ணிட்டு அவன் எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் போயிட்டான். இப்போ இந்த செயலுக்கு கண்டிப்பாக ஒரு விளைவு உண்டு. இப்போ இந்த விளைவு எப்படி வருங்கிறது தான் அதுதான். அது தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு நம்ம பாதி பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட மாட்டோம். இப்போ எனக்கு நான் அவனுக்கு உதவி பண்ணியிருக்கேன். அந்த உதவி எனக்கு இன்னொருத்தர் மூலமாக சேரும். இப்போ அந்த உதவி எனக்கு நாளைக்கு காலையிலே இப்போ நம்ம அப்படியே லிட்டரலாக எடுத்துக்க கூடாது. இப்போ இன்னைக்கு ஒரு கடவுளோட ஒரு அருளால் இன்னைக்கு நான் ஹோம்லெஸ்ஸாக இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். இப்போ நான் இப்போ இதை ஓகே, இப்போ நாளைக்கு நான் ஹோம்லெஸ்ஸாக போனால் இன்னொருத்தர் அவர் ஹெல்ப் பண்ணிடுவாரா அப்படிங்கிற இது கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது நீங்கள் எத்தனை பேர் டெத் வேலி போயிருக்கீங்கன்னு தெரியாது. டெத் வேலி பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் இருக்குது. வேர்ல்டுலே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆன டெத் வேலி நேஷனல் பார்க்கில் தான் 134 டிகிரிஸ் ரெக்கார்ட் ஆச்சு சம்வேர் இன் த 20th century. வேர்ல்டுலே பயங்கர ஹாட்டான பிளேஸு. நீங்கள் சம்மர்லாம் எஸ்பெஷலி ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் போனீங்கன்னா லிட்ரலி அந்த அளவுக்கு கொதிக்கும். அந்த பார்க்குக்குள்ளே ட்ரைவ் பண்ணி என்ட்ராகிற இடத்துல நீங்கள் போயிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தே ஆல்வேஸ் டெல் ஃபோன் சிக்னல் அங்கே ஒர்க் ஆகாது. கார் எல்லாருமே ஏசியை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா என்ஜின்லாம் ட்ரெயின் ஆயிரும். ஸோ ஆல்வேஸ் தே டெல் கேஸை ஃபுல்லாக வச்சுக்கோங்க, கேஸ் ஸ்டேஷன் கிடையாது, ஃபோன் சிக்னல் இருக்காது, என்ஜின்லாம் ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஸோ இப்போ நான் ஹோம்லெஸ் பர்சனுக்கு ஒருத்தனுக்கு நான் இன்றைக்கி உதவி பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதே அந்த டெத் வேலி நான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன். ஃபார் சம் ரீசன் என் வண்டி ஒர்க் ஆகலை, அங்கே நின்று போகுது. சிக்னல் கிடையாது, யாரும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த வழியில் இன்னொருத்தர் காரை ஓடிட்டு வருவார். அவர் என்னை எங்கே வேணுமோ என்னை வண்டியை ஸ்பேர் பேட்டரி வச்சு அவர் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா அவர் என்னை வண்டியில் ஏற்றிட்டு கொண்டு போய் என் வண்டியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணலாம். இப்படி தான் அந்த செயலுக்கான விளைவுகள் ஏற்படும். இப்போ இந்த விளைவு இப்போ நான் அன்றைக்கி அவருக்கு உதவி பண்ணதோட விளைவு நான் எனக்கு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு வரலாம், இல்லை 2 வருஷம் கழிச்சு வரலாம், இல்லை 3 வருஷம் கழிச்சு வரலாம். அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த செயல் நடக்கும் பொழுதே அந்த செயலில் என்ன விளைவு அந்த செயலோட அதில் விளைவு அதோடே அன்னைக்கே அதுவும் பதிஞ்சிருது. இப்போ நம்மளுடைய கருமையத்தில் நான் இன்னைக்கு உதவி பண்ணியிருக்கிறேன்னா எனக்கு அந்த உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ என்னோட கருமையத்தில் அது பதிஞ்சிருது. இதில் பியூட்டி என்ன சொல்கிறாருன்னா, இது யார் மூலமாக எனக்கு அது சரியாகணுமோ அவங்களோட கருமையத்துக்கும் அது போய் கனெக்ஷன் இருக்குது. இப்போது டெத் வேலியில் எனக்கு யாரோ தெரியாத கலிஃபோர்னியாவில் உள்ள ஸ்டேட்டில் ஒருத்தர் ட்ரைவ் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணுறாருன்னா, நான் இன்னைக்கு இந்த இடத்துல ஒருத்தருக்கு பண்ணக்கூடிய உதவி எனக்கு இன்னும் 3 வருஷம் கழிச்சு ஒருத்தர் இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ண போகிறாருன்னா அவரோட கருமையத்துக்கும் இந்த கனெக்ஷன் அங்கே போயிடுது. ஸோ இப்போ அவர் இன்னைக்கு வரல, நான் பண்ண உடனே அந்த எஃபெக்ட் போயிடுது. இப்போ இதே மாதிரி நான் இன்னைக்கு ஒரு நல்லது பண்ணேன்னா எனக்கு அந்த விளைவு இருக்குது. நான் இப்போ இன்றைக்கி நான் ஒருத்தருக்கு கெட்டது ஏதாவது ஒருத்தருக்கு கஷ்டம் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கொடுக்கக்கூடிய கஷ்டத்துக்கும் ஒரு விளைவு கண்டிப்பாக உண்டு. அந்த விளைவும் யார் மூலமாக எனக்கு வரணுமோ அவரோட கருமையத்தில் போய் இன்றைக்கே எனக்கு பதிஞ்சிடும். இப்போது நான் ஒருத்தரை இதே எக்ஸாம்பிளில் நான் ஒருத்தர் எனக்கு காரில் போகிறவரை எனக்கு உதவி கேட்குறாரு. அவரே குளிரில் இருக்கிறாரு. அவர் போகும்போது குளிரில் நான் சும்மா கூட போயிருக்கலாம், ஏற்றாமல் போனால் கூட பிரச்சனை இல்லை. என் கையில் இருக்கிற ஒரு பாட்டில் கோல்டு வாட்டர் எடுத்து நான் அவர் மேலே ஊற்றிட்டு நான் போனேன் அப்படின்னா எனக்கு வர வேண்டிய தண்டனை யார் மூலமாக வருமோ அது வந்துடும். இப்போ எனக்கு தெரியாது, நான் செஞ்சுட்டு நான் மறந்து போயிடுவேன். நான் ஓகே அப்படின்ட்டு நான் அது ஒரு ஃபன்னாக எனக்கு எனக்கு ஒரு 20 வயசு இருக்குது, நான் பண்ணிட்டு போயிட்டேன். எனக்கு ஒரு 70 வயசில் நான் இந்த மாதிரி இடத்துல நான் போகும்பொழுது
எனக்கு வந்து இன்னும் 2 பேர் வந்து கஷ்டம் கொடுப்பான் அந்த இடத்துல. நான் வந்து 50 வருஷமாக நான் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே நான் பண்ணலை. ஆனால் எனக்கு வந்து நான் பாருங்கள், ஒரு டெசர்ட்டில் நான் சிக்கிக்கிட்டேன், வந்து ஒருத்தன் கூட ஹெல்ப் பண்ணல, இந்த ஊரில் வந்து ஒருத்தன் கூட நல்லவனே இல்லையா, யாருக்குமே வந்து ஒரு கருணை இல்லையா அப்படின்னு நம்ம வந்து அன்னைக்கு திட்டுவோம். வந்து இதோட செஞ்ச செயல் வந்து இன்னைக்கு பண்ணலை, நான் வந்து 20 வயசு இருக்கும்போது நான் பண்ணியிருக்கேன். அதோட விளைவு வந்து எனக்கு வந்து 70 வயசில் வருது. இப்போ அதுதான் அந்த வந்து செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயனென்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால். ஸோ இப்போ நான் இன்னைக்கு போய் நான் எனக்கு இதெல்லாம் கொடுங்க, இதெல்லாம் எனக்கு சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நான் போய் கடவுளை போய் நான் வேணுன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுமா? சால்வ் ஆகாது வந்து. ஏன்னா நான் பண்ணது வந்து அன்னைக்கு அதுக்குடைய பண்ணதோட பலனை வந்து நான் கண்டிப்பாக நான் அனுபவித்து தான் வந்து தீரணும் வந்து. ஸோ இதில் வந்து எந்த எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணுது, இப்போ அந்த கருமையத்தில் போய் பதிஞ்சு இப்போ நம்மளுடைய அந்த நீதிமன்றம்ங்கிறது வந்து அந்த கருமையம்தான் நமக்குள்ளே இருக்கிறது தான் வந்து. ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக இப்போ என்ன பண்ணிட்டாரு வந்து, இப்போ நீங்கள் இப்போ இதை தான் சித்திரகுப்தனோட கணக்கெலாம் நம்ம சொல்கிறோன்னா, கடவுள் வந்து இப்போ இன்னைக்கு 750 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா 750 கோடி மக்களுக்கும் போய் நான் ஒவ்வொருத்தருக்கா உனக்கு நீ இது பண்ணியிருக்கியாப்பா, காலையில் நீ எழுந்து நீ இது பண்ணியிருக்கியா, உனக்கு சரி பண்ணுறதில்ல. அவங்களுக்குள்ள கணக்குகளை வந்து அவங்ககிட்டே கொடுத்து அவங்களோட கருமையத்திலே கொண்டு வந்து வச்சு நீ பண்ணியிருக்கிற, உனக்கு இதோட விளைவு. எனக்கு வந்து வேற எந்த வித்தியாசமுமே எனக்கு கிடையாது. உன்னோட கருமையம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள், அந்த கடவுள் வந்து நீ என்ன பண்ணுறியோ அந்த பண்ணக்கூடிய செயலுக்கு வந்து அவர் வந்து விளைவை வந்து கொடுக்க போகிறாரு. இதுக்கு வந்து வேற எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, தெய்வீக நீதிமன்றம் நமக்குள்ளே தான் இருக்குது அந்த ஜட்ஜு வந்து. இப்போ அந்த கருமையம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும், இப்போ கருமையத்துக்குள்ளேயும் இப்போ வந்து என்னென்னா எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்குது. உயிரணுக்கள்லேருந்து காந்தத்துலேருந்து எதுவுமே நிற்கலை, எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்குது. ஓடிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மையப்புள்ளி இப்போ இப்போ நம்மளுடைய காந்தத்தோட மையம் வந்து இப்போ நம்மளுடைய ஜெனட்டிக் சென்டரில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதோட மையத்துக்கு போனீங்கன்னா அங்கே வந்து எல்லாத்துக்கும் சுற்றிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே தேர் இஸ் நோ மோஷன் அட் ஆல். அங்கே வந்து எதுவுமே கிடையாது. இப்போ அதுதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சுத்த வழி, அதுதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள். இப்போ அந்த கடவுள் தான், அந்த ஜட்ஜு தான் நமக்கு என்ன உண்டோ அதுக்கு வந்து ஹீ இஸ் கிவிங் த ஜட்ஜ்மெண்ட். நமக்குள்ளே இருக்கக்கூடிய கருமையம் தான் அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டு. இப்போ அதுக்கு வந்து பாரபட்சமே எதுவுமே கிடையாது. இந்த சைடா அந்த சைடா, இங்கே பண்ணணுமா அங்கே பண்ணணுமா, எதுவுமே வந்து அதில் வந்து ஒன்றுமே கிடையாது வந்து. இப்போ நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம நிறைய சொல்லுவோம் வந்து, இப்போ நான் வந்து நல்லது ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் என்னோடய வாழ்க்கையில், நான் வந்து யாருக்குமே கஷ்டமே கொடுத்தது கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல தப்பாக போய் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்த பலன்கள் வந்து நான் வாழ்க்கையில் அனுபவிக்காத அவ்வளவு கஷ்டங்கள். எனக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து ஊருக்கு ஃபுல்லாக கெடுதல். அவன் வந்து காலையில் எழுந்துச்சிலேருந்து வீட்டில் பிரச்சனை, பக்கத்து வீட்டில் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, தெருவில் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. ஆனால் அவன் வந்து சந்தோஷமாக இருக்கான். இப்போ இதுதான் இன்றைக்கி முக்கால்வாசி பேர் வில் ஆஸ்க், என்ன நம்ம தியானம் பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், ஆனால் எனக்கு வர்ற கஷ்டத்தை வந்து வேறு யார் வந்து அனுபவிக்க போகிறா? இப்போ இதுக்கும் அவர் என்ன விளக்கம் மகரிஷி என்ன கொடுக்குறாருன்னா, நம்ம நிறைய பேர் வந்து இப்போ தராசு இல்லை. இப்போ இந்தியாவில் உள்ளதெல்லாம் முன்னாடி இப்போ இந்த வெயிங் பேலன்ஸ், இப்போ நம்ம வந்து எலக்ட்ரானிக் வெயிங் பேலன்ஸ் வைக்கிறோம், அதில் வந்து அந்த முள் அங்கேயும் இங்கேயும் வந்து இது பண்ணுற கரெக்டாக வெயிட்டாக அந்த வெயிட்டை காமிச்சிட்டு நம்ம எடுத்து வந்துடுறோம். தராசை பிடிச்சிங்கன்னா ஒரு கிலோ ஒரு காய் வாங்கணும் அப்படின்னா இங்கே படி போட்டு இந்த சைடில் வந்து அந்த பொருளை போட்டுகிட்டே இருக்கும். அது மேலே வந்துருக்கும் 1 கிலோ வேணால் 999 வரும்போது அப்படி இந்த சைடில் உட்காந்துட்டு இருக்கும். அப்படி கரெக்டாக ஒரு தக்காளி சின்ன அப்படி போட்டோம் டக்குன்னு அப்படி இங்கே போகும் வந்து. அப்புறம் திருப்பி அவர் எடுத்து இங்கே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் வந்து. இதுதான் வந்து நடக்குது. அந்த 1 கிலோக்குள்ள பிரச்சனைகளை வந்து 999 கிராம் வந்து முன்னாடி உள்ளவங்க பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மா தாத்தா அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே அவங்க வந்து நிறைய ஒரு கெடுதல்கள், தப்பான கெடுதல்னா ஒரு தப்பான பண்ணியிருக்காங்க. அந்த செயலுக்கு வந்து இங்கே பேலன்ஸ் வந்து இன்னும் இங்கே தான் போயிட்டுருக்கு. நம்ம போகும்போது நம்ம வந்து ஒரு 2 கிராமை தூக்கி வைக்கிறோம். அவங்க 999 பண்ணிட்டாங்க, நான் வந்து ஒரு 2 கிராம் தான் போட்ட உடனே தராசு வந்து இந்த சைடு அடிச்சிடும் வந்து. அடித்த உடனே என்ன ஆகுதுன்னா, இப்போ அதோட பலன்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் வந்து. நான் எதுவுமே பண்ணல ஆனால் எனக்கு பிரச்சனைகள் வருது. பண்ணது வந்து அவங்க. இப்போ இன்னொருத்தர் சந்தோஷமாக இருக்கிறாருன்னா அவருக்கு வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாமே பண்ணது வந்து நிறைய புண்ணியங்களை பண்ணியிருக்காங்க. பட் இதோட விளைவுகளை வந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க பண்ண தப்பு வந்து அது இன்னொரு பேலன்ஸில் கூட்டிகிட்டே தான் போகும். அதோட வெயிட் வரும் பொழுது
அது வந்து உடனே அவங்களுக்கு வரலாம், இல்லைன்னா அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகலாம் வந்து. இப்போ இதில் வந்து எந்த விதமான சந்தேகமுமே வந்து கிடையாது வந்து. ஆக்சுவலாக நிறைய, அதாவது சில இது வந்து இன்னொருத்தங்க பண்ணுறது, இப்போது வந்து சில நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நம்ம பண்ணுறதே நம்மளுடைய ஜென்ரேஷனுக்குள்ளே வந்துடும் வந்து. இப்போ நான் இன்னைக்கு பண்ணுறேன், அதோட விளைவு வந்து எனக்கு வந்து இன்றைக்கே வந்துடும். இதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியதே கிடையாது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ், ஸ்டோரிஸ் வந்து. ஒரு ராஜா வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அரசபையில் இருக்கக்கூடிய மந்திரிகள் அந்த மாதிரி ஒரு 3 பேரை கூப்பிட்டு, நாட்டு மக்களுக்கு வந்து பழங்கள்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நீங்கள் போங்க, நீங்கள் வந்து எப்படி அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவீங்க, அந்த பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு உணவுலாம் கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் காட்டுக்கு போய் ஒரு ஆள் நிறைய சாப்பிட்ற மாதிரி வந்து அந்த பழங்கள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். 3 பேரும் போயிருக்காங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப பக்கத்தில் போய்ட்டு ஒரு இலை தலையெல்லாம் கொண்டு வந்து போட்டு டப்பாவில் அடைச்சி மேலே கொஞ்சம் பழங்கள்லாம் வச்சு ஒருத்தர் கொண்டு வந்துட்டார். இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் அவர் வந்து ஒரே மரத்தில் இருக்கிற எல்லா பழம் இருக்குது, என்னென்ன பழம் இருக்கோ அவ்வளோத்தையும் பறித்து போட்டு கொண்டு வந்துட்டார் வந்து. 3வது ஆள் வந்து ஹி புட் லாட் ஆஃப் எஃபர்ட். நல்ல உள்ளுக்குள்ளே டீப் ஃபாரஸ்ட்டை போய், அதாவது கொஞ்சம் சில இது வந்து கொஞ்சம் காயாக இருக்குது, அது வந்து இன்னும் கொஞ்சம் பழமாகிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அவர் வந்து காடு மலைகள்லாம் ஏறி இஸ் புட்டிங் எஃபர்ட் அந்த செயலுக்கு வந்து. மற்றவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல உள்ளவங்க வந்து கீழே கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் கொஞ்சம் போட்டு, என்ன ராஜா இதே மக்களுக்கு தானே போடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டார். 2வது உள்ளவர் அவரும் எஃபர்ட் போடல, அங்கே இருக்கிறதுல அழுகுனது என்னென்ன பழங்கள் மாதிரி இருக்க. 3வது ஆள் புட் லைக் லாட் ஆஃப் எஃபர்ட். அவர் காட்டுக்குள்ளே போய் மலைகள்லாம் ஏறி இறங்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில், இன்றைக்கி காயாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பழமாக இருக்குது, ஸோ அப்போ வந்து கொடுக்க மேலே உள்ளத பழங்கள் சாப்பிட்லாங்கிற மாதிரி அடுக்கி மேலே வந்து பழம், அதுக்கு அடுத்த லேயர் அடுத்த ஸ்டேன்னு போட்டு அவர் மூடை ஃபுல்லாக கொண்டு வந்துட்டார். இப்போ என்ன பண்ணுறாரு ராஜா வந்து, ஓகே நீங்கள் வந்து பழங்கள் எல்லாம் பறித்து கொண்டு வந்திருக்கீங்க, மக்களுக்கு கொண்டு வரதுக்கு, மக்களுக்கு இந்த மாதிரி இதை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு செயல் பண்ண போகிறேன். என்னென்னா, உங்கள் 3 பேரையும் ஒரு ரூமில் போட்டு 30 நாளைக்கு அடைக்க போகிறேன். நீங்கள் யார் வந்து அதில் சர்வைவ் ஆகி நல்லா வரீங்களோ அவங்களோட ஐடியாவை நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். வந்து வேறு எதுவுமே உங்களுக்கு வேறு எந்த தொடர்பும் கிடையாது, நீங்கள் கொண்டு வந்த பொருளை வச்சு நீங்கள் 30 நாள் சர்வைவ் ஆகுங்கன்னு உள்ளே போட்டு ரூமில் போட்டு அடைச்சிட்டாரான் வந்து. முதல்ல உள்ள ஆள் வந்து ஒன்றுமே கொண்டு வரல, ஒரு 2-3 நாளில் ஹி டைட். அடுத்தாப்பில் உள்ளவன் அழுகின பழத்தெல்லாம் கொண்டு போனால் அவன் ஒரு 5 நாள் 10 நாள் அவன் முடிஞ்சிருச்சு. இவங்க வந்து கஷ்டப்பட்டு கொண்டு போனவன் வந்து அவன் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், மேலே பழம், அதுக்கு அடுத்தால கொஞ்சம் அரையான காய், அப்புறம் வந்து ரியல் காய், இது எல்லாமே பழுத்து வரும்போது ஹி வாஸ் ஹேல் அண்ட் ஹெல்த்தி வந்து 30 நாள் கழிச்சு வரும்பொழுது. இந்த மாதிரி தான் நிறைய வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ண செயல் தான், அவங்க என்ன பண்ணாங்களோ அதோட பலனை வந்து அவங்க வந்து இம்மிடியட்டாக வந்து அடைகிறாங்க வந்து. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அதில் வந்து ஒரு கால்குலேஷன் வந்து தப்பாக போகிறதே கிடையாது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து. இப்போ நம்ம வந்து தெரியாமல் இருந்திருப்போம் வந்து. இந்த அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இறை தத்துவம், லா ஆஃப் நேச்சர், அந்த தெய்வீக நீதிமன்றத்தில் எந்த விதமாக எப்படி அந்த ஒழுங்காக அது ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியல. பட் ஆனால் இயற்கை வந்து தெளிவாக அதை வந்து ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இறை ஆற்றல் சுத்த வெளியோட தன்மை வந்து 4 தன்மை சொல்லுவாங்க வந்து. பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு, காலம் அப்படின்னு சொல்லி 4 தன்மை வந்து. அதோட திறன்கள்னு சொல்லும் பொழுது வந்து தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதல் அறம் அப்படின்னு சொல்லி வந்து இதோட தன்மை வந்து 4, திறன்கள் வந்து 3 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து. இதில் இந்த செயல் எதுக்கு இதை சொல்லணும்னா, இந்த செயல் விளைவு தத்துவத்துக்கு இந்த இறையாற்றலோட தன்மையும் திறனும் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. இந்த தன்மையும் திறனும்னா இந்த பேரறிவு, காலம், அது ரெண்டும் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்து அந்த கூடுதல் அறம் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட். நம்ம அந்த அறத்துக்கு செயலுக்கு தகுந்த விளைவு, அந்த தமிழ் வார்த்தை வந்து கூடுதல் அறம்ங்கிறது வந்து செயல் விளைவு தத்துவம் வந்து. இப்போ அந்த இறையாற்றலோட தன்மை வந்து பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு, காலம். அதில் அந்த பேரறிவும் காலமும் வந்து ஃபங்க்ஷன் அதுதான் வந்து. பேரறிவும் காலமும் வந்து நம்ம என்னென்ன செயல் பண்ணுறோமோ அந்த கூடுதல் அறத்துக்கு பேரறிவும் காலம். பேரறிவு வந்து இட் இஸ் டிஃபைனிங் திஸ் இஸ் தி காஸ் அண்ட் திஸ் இஸ் கூடுதல் அறம். கூடுதல் அறம்னா காஸ் அண்ட் எஃபெக்ட். ஸோ இப்போ அந்த பேரறிவு வந்து காலம், எந்த காலத்தில் காஸ் அண்ட் எஃபெக்டை ஃபங்க்ஷன் பண்ணணுங்கிறத இட் இஸ் டிஃபைனிங். அது செயல் நடக்கும் பொழுதே அது என்னைக்கு இந்த விளைவு வரணுங்கிறத வந்து அது டிஃபைன் பண்ணி அங்கே வந்து போட்டுருது. இதை நான் வந்து தெரியாமல் இருக்கிறது வந்து இப்போ இந்த லா ஆஃப் நேச்சரை வந்து
எனக்கு தெரியாது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது வந்து. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனி கவர்மெண்ட் லா இருக்குது அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கவர்மெண்ட்டை போய் சொல்ல முடியாது. இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் அப்படின்னே சொல்லுவாங்க வந்து. எனக்கு வந்து ஏப்ரல் 15 டேக்ஸ் ஃபைல் பண்ண எனக்கு தெரியாது, நான் வந்து நோபடி இஸ் கோயிங் டு ஹெல்ப். இல்லை ரோட்டில் வந்து 60 மைலில் போகணும் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து 100ல் போகிறேன், காப்பு நிப்பாட்டணும், அப்படியே அது 60ன்னு போட்டால் 60ல் போகணும்னு எனக்கு தெரியாது, நான் வேறு ஏதாவது தப்பாக நினச்சிட்டேன், இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த இறை நீதி, இறை ஆற்றல் நடக்கக்கூடியதில் வந்து அது வந்து கண்டினியூஸாக அதோட வேலையை அது பண்ணிகிட்டே தான் இருக்குது. எனக்கு தெரியலை அப்படின்னா அதுக்கு நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அது மாதிரி இப்போ இந்த செயல் விளைவு இறையாற்றலை தெரிகிறதுக்கு வந்து நிறைய வந்து இப்போ ஒன்று வந்து நம்மளுடைய அனுபவம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா யுக்தி. அனுபவம், யுக்தி, ஸ்ருதி. அனுபவம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, யுக்தி வந்து என்னோட இன்ட்யூஷன், என்னோட திறமையினால் நான் பண்ணுறது வந்து, ஸ்ருதி வந்து அதுக்கு அடுத்தாப்புல வேதங்கள் மற்ற ஆட்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறது வந்து. இப்போ ஸோ அனுபவம், யுக்தி, ஸ்ருதி இது மூலமாக நான் வந்து இந்த செயல் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்தாப்புல வந்து இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, இது எப்படி வந்து சரி இது வந்து எதனால் இந்த செயல் விளைவை இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 5 இது சொல்கிறாங்க வந்து. நோக்கம், திறமை, தொடர்பு கொள்ளும் பொருள், காலம், இடம். நோக்கம், திறமை, தொடர்பு கொள்ளும் பொருள், காலம், இடம். இப்போ நம்ம இதை யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த செயல் விளைவை சரி பண்ணணும்னா எனக்கு இந்த 5ம் தெரிஞ்சால் என்னால் வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். அது எப்படி இந்த 5ம் பண்ணுறது? நோக்கம் என்ன, இப்போ எதுக்காக நான் வந்து ஒரு செயலை பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ சாப்பாடே கூட எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு வந்து. நோக்கம், நான் எதுக்கு சாப்பிட்றேன்? சாப்பாடு வந்து பசிக்குது, சாப்பிட்டா அதோட விளைவு வந்து டிஃப்ரெண்ட் வந்து. எனக்கு வந்து பசிக்கவே இல்லை, ஃபுல்லாக வந்து சாப்பிட்றேன், என் நோக்கம் வந்து பசிக்காமல் நான் சாப்பிடும் பொழுது அதோட விளைவு வந்து எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் வந்து. ஸோ இப்போ திறமை, இப்போ அதே நீங்கள் சாப்பாடே நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே இது ஏன்னா எதுக்காகனா ஒரே செயலை ஒருத்தர் செயல் வந்து சேம் செயல் தாங்க பண்ணுறாரு, அவரும் பண்ணுறாரு, நானும் பண்ணுறேன், ஆனால் என்னோட விளைவு வந்து வேறு மாதிரி இருக்குது, அவரோட விளைவு வந்து வேறு மாதிரி இருக்குது. அவரும் சாப்பிட்றாரு, நானும் சாப்பிட்றேன். எதுக்குங்க இதில் வந்து ஒரு பேதங்கள் வருது, எதுக்கு வித்தியாசம் வருது அப்படின்னா இந்த 5 நாளை வித்தியாசப்படும் பொழுது அதோட விளைவு வந்து மாறும் வந்து. அவர் பசித்து சாப்பிடும் பொழுது அவருக்கு ஒன்றும் இல்லை, நான் பசிக்காமல் சாப்பிட்றேன், எனக்கு வந்து துன்பம். திறமை வந்து எப்படி சாப்பிட்றது, அவர் வந்து நல்ல வந்து பொறுமையாக பல்லெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா அரைச்சி மெதுவாக மென்று சாப்பிட்றாரு, அவருக்கு வந்து டைஜஷன் வந்து ஈஸியாகுது. நான் வந்து அப்படியே முழுங்குறேன், டப்பு டப்புன்னு போட்டு வேகமாக முழுங்குறேன். என்னோட விளைவு நானும் சாப்பிட்டா, அவர் வந்து கடையில் போய் சாப்பிட்டாரு, அவருக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை. ஏன்னா நான் திறமை, என்னோட திறமை எப்படி இருக்குது. இப்போ அதே தான் நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ படிக்கிறது வந்து, படிக்கிற ஆளுக்கு நல்லா எஃபர்ட் போடுற ஆளுக்கு ரிசல்ட் வந்து வேறு மாதிரி வருது, பண்ணாத ஆளுக்கு வந்து வேறு மாதிரி வருது. அதுக்கப்புறம் தொடர்பு கொள்ளும் பொருள், நம்ம வந்து எந்த பொருளை சாப்பிட்றோம். நீங்கள் வந்து நல்ல ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா ஓகே, கெட்டுப்போன பழத்தை போய் சாப்பிட்டீங்கன்னா அதோட விளைவு வந்து வித்தியாசமாக தான் இருக்கும்போது. ப்ளஸ் காலம் அண்ட் இடம், எந்த காலத்தில் நம்ம பண்ணுறோம். குளிர் காலத்தில் பண்ண வேண்டியதை குளிரில் பண்ணணும், வெயில் அடிக்கும்போது ஒரு நல்ல திக் லேயர் ஜாக்கெட்டை போட்டு போனோம்னா அது வந்து சஃபகேட்டு தான் ஆகும் வந்து. ஸோ இப்போ அந்த காலம் வந்து மெயின். அப்புறம் இடம், எந்த இடத்துல எதை பேசணும் எதை செய்யணும்னு இருக்குது வந்து. இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக சிரித்து இருக்கக்கூடிய இடம் வந்து நல்லது தான், நல்ல செயல் தான். ஒரு சந்தோஷமாக ஒரு வாய் விட்டு சிரிச்சிருக்கிறது நல்லது தான். ஒரு இடத்துல வந்து ஒரு கண்டோலன்ஸுக்கு போன இடத்துல போய் வாய் விட்டு சிரிச்சிருக்கிறது நல்லது அப்படின்னு பேசினா வந்து அதோட விளைவு வந்து வேறு மாதிரி போயிடும் வந்து. இதை மாதிரி தான் வந்து நம்ம வந்து அந்த செயலை நான் பண்ணியிருக்கேன். இது இந்த அந்த நோக்கம், திறமை, தொடர்பு கொள்ளும் பொருள், காலம் வந்து ரொம்ப வந்து முக்கியம் வந்து. ஸோ இப்போ அது இல்லாமல் நம்ம பண்ணும் பொழுது வந்து ஆப்வியஸ்லி தெர் இஸ் அ ப்ராப்ளம் வந்து. ஸோ இப்போ அதை வந்து நான் வந்து தெரிய இப்போ அதுதான் வந்து இது எப்படி பண்ணணுங்கிறத நம்மளுடைய அனுபவம், யுக்தி அண்ட் சுருதி வந்து வில் ஹெல்ப் வந்து. ஸோ இதை தெரிஞ்சு நான் வந்து ஒரு செயலை பண்ணும் பொழுது அந்த செயலோட விளைவுகள் வந்து கரெக்டாக தான் இருக்கும். அது இல்லாமல் நான் பண்ணேன்னா தப்பு கணக்கிட்டு தான் ஒன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. அங்கே இயற்கை விதி வந்து வேற ஒன்று இருக்குது. நான் வந்து எனக்கு என்னோட வசதிக்காக நான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், வேறு மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பிளான் பண்ணி ஒன்று போனேன்னா அங்கே வந்து ஒன்றுமே நான் எதிர்பார்த்த மாதிரி அங்கே நடக்க போகிறது. ஏன்னா ஐ எம் கம்ப்ளீட்லி டிவியேட்டிங் த லா ஆஃப் நேச்சர். லா ஆஃப் நேச்சர், அந்த இயற்கை தத்துவம் என்ன சொல்லணுமோ
அது வழியாக நான் போகும் பொழுது எனக்கு வரக்கூடிய விளைவுகள் வந்து எந்த எந்த அதில் நல்லதாக தான் இருக்கும். அதில் வந்து எந்த எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நான் வந்து என்ன பண்ணுறோம், இப்போ வந்து அந்த இரையாற்றல், அந்த கருமையம், ஜீவகாந்தம், இது எல்லாமே வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருந்து அதோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அது வந்து கொடுத்துட்ருக்குது. டைம் வில் வேரி, இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமாங்கிறது வேரி ஆகும். இப்போ அதுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரம் வந்து சில ஜட்ஜ்மெண்ட்லாம் உடனே வந்துட்டால் பிரச்சனை இல்லை. அது வந்து இழுத்து 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 போகும் பொழுது அதோட விளைவு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மோசமாக இருக்கும் வந்து. ஸோ இப்போ நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம், ஓகே நம்ம நல்லது தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம பண்ணுறதுக்கு வந்து. பட் அதுக்கூட விளைவு உடனுக்குடன் வந்து கொடுக்குறான்னா அப்போ என்ன சொல்லுவோம் வந்து, ஓகே ஒருத்தன் மேலேருந்து ஒருத்தன் பார்த்துட்டு தான் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம் வந்து. நல்லது நடந்தால் நம்ம அதுக்கு சொல்லிப்போம், தப்பு நமக்கு வரும்பொழுது வந்து அப்போ மேலே எவனுமே இல்லையா, அவனுக்கு வந்து கண்ணே இல்லையா அப்படிமோ வந்து. நமக்கு கொடுத்தா கண் இருக்குது, கொடுக்கலன்னா கண் இல்லை. ஸோ இப்படியே வந்து வி டேக் எவ்ரி திங். பட் நம்ம அதோட உள்ள வந்து என்னென்னா வேற எங்கேருந்து வரல, நீங்கள் பண்ணும்போதே அதோட விளைவு வந்து வந்திருக்கு. அதுக்குரிய காலம் வரும் பொழுது அது வந்து எப்படி வேணுமோ அது வந்து கொடுத்துட்ருக்கு வந்து. இப்போ அதுதான் வந்து இதில் கூட சொல்லுவாங்க பைபிளில் வந்து, துன்மார்க்கர்களை கொழுக்க வைத்து அறுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து. அதாவது அவங்களுக்குலாம் சிலவங்களுக்கு கெட்டவங்களுக்கு வந்து நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து அதோட பலன் வருங்க. இதில் வந்து இரையாற்றலை பொறுத்த அளவுக்கு வந்து அங்கே வந்து நல்லவன் கெட்டவன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதுக்காக தான் நீங்கள் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா தராசை பிடிச்சிருக்கிற அந்த சிலையில் வந்து கண்ணை கட்டி வச்சிருக்குது வந்து. பிடிச்சிதான் தராசு தான் பிடிச்சி பார்க்குது. இந்த செயலுக்கு இந்த விளைவு கூடுதலரங்கிறது காஸ் அண்ட் எஃபெக்ட். நல்லதா கெட்டதாங்கிறது அது வந்து அந்த இடத்த பொறுத்து தான் அது நல்லதா கெட்டதாங்கிறது அமையும் வந்து. நீங்கள் இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு செயல் வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கிறது அவருக்கு வந்து கெட்டதாக இருக்கும். பட் அந்த சுச்சுவேஷன் வந்து மேட்டர்ஸ் வந்து. ஸோ இப்போ அது இல்லாமல் நான் இதுதான் பண்ணேன் எனக்கு ஏன் விளைவு வரல அப்படின்னா அது விளைவு வந்து வராது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வந்து, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, யாருமே கொடுக்கல. எனக்கு பிரச்சனை வருதா, அதுக்கு பிரச்சனைக்குள்ள காரணம் வந்து நான் தான்னா ஃபிசிக்கலாக இன்றைக்கி நான் இருக்கிறேன்னா நான் என்னையை மட்டும் நான் இன்றைக்கி எடுத்துக்கக்கூடாது வந்து. என்னுடைய அப்பா அம்மா அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் ஒரு 7 ஜென்ரேஷன் வரைக்கும் உள்ள பண்ண அந்த 140 வருஷம் பண்ண பதிவுகள் எல்லாமே இஸ் கோயிங் டு கேரி ஃபார்வர்ட். இப்போ இது வந்து எனக்கு இல்லைங்க, எனக்கு குழந்தைங்களே இல்லை அப்படின்னா அது வந்து அந்த சமுதாயத்தை போய் பாதிக்கும். அந்த விளைவுகள் வந்து அந்த சொசைட்டி, அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க, பிரச்சனைகள் வரும் வந்து. ஸோ இப்போ நான் இல்லைன்னாலும் வேறு யாருக்காவது இப்போ நல்லதும் அதே மாதிரி தான். நம்ம நல்லது பண்ணும் பொழுது அதோட விளைவுகள் வந்து எல்லாருமே வந்து அதை வந்து பலனை வந்து அனுபவிப்பாங்க வந்து. ஸோ இப்போ இந்த அளவில் வந்து நம்ம அந்த செயல் விளைவு தத்துவம் வந்து எப்படி அந்த ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற அந்த கோரை வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் வந்து. இப்போ வந்து இது வந்து நம்ம அந்த காரணம் அதோட ஃபங்க்ஷன் அங்கே எங்கே வந்து அங்கே இரையாற்றல் வந்து எல்லாமே அதோட ரோலை ப்ளே பண்ணுதுங்க நம்ம தெரிஞ்சோன்னா நம்ம வந்து நம்ம பண்ணக்கூடிய செயலில் வந்து ஒரு வினை தூய்மையை வந்து கொண்டு வந்துடும் வந்து. இப்போ என்னைக்கு வந்து செயலில் ஒரு தூய்மை வருதோ அதுலேருந்து வரக்கூடிய விளைவுகள் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. இப்போ நிறைய ஆக்சுவலாக இந்த நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஸ்டோரி இருக்கும் வந்து. கெல்லி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பெய்டு வித் கப் ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்லி இருக்கும் வந்து. நீங்கள் கூட யூ கேன் சர்ச் வந்து. அதில் எப்படின்னா கெல்லின்னு ஒருத்தன் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து இவன் ஸ்ட்ரகிளிங் வந்து சாப்பாடு இல்லை, கஷ்டப்படுறான் வந்து. கஷ்டப்படும் பொழுது அவனுக்கு வந்து ஒரு நாள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தன் வீட்டில் போய் வந்து சாப்பாடு கேட்கணும்னு போகிறான். பட் வந்து கூச்சம் பசி தாங்கலை வந்து. அவங்க வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்து கதவை திறக்கிறா வந்து. இவனுக்கு வந்து கேட்டோன்னா தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். சாப்பாடை கேட்குறதுக்கு அவனுக்கு கூச்சம் வந்து. அவன் வந்து இல்லை எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை வந்து வளர்த்துருக்காங்க நல்ல விதமாக, யாரும் கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு தரவா என்னன்னா இவன் சாப்பாடு வேணாங்கிறான். ஏதாவது உதவி பண்ணுன்னு சொல்லி ஒரு கப் ஆஃப் மில்க்கை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறான் வந்து. அவ்வளோதான், அவன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ட்டு அவன் போயிடுறான் வந்து. திருப்பி கொஞ்ச நாள் கழித்து ஹி பிகேம் அ டாக்டர். இவன் டாக்டர் ஆனதுக்கப்புறமா இந்த பொண்ணு வந்து பேஷண்ட்டாக அங்கே வந்து வர்றான். இவன் போய் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஹி வாஸ் கிவிங். இவனுக்கு வந்து அந்த பொண்ணு பேர் தெரிஞ்சோன்னே ஹி ரியலைஸ். இப்போ அந்த சார்ட்டில் வந்து எந்த ஊர் எல்லாம் பார்த்தோன்னே ஹி வாஸ் ஏபிள் டு கனெக்ட். அந்த பொண்ணு தான் வந்திருக்கான்னு சொன்னோன்னே ஹி வாஸ் ஹெல்பிங், கேவ் ஆல் த ட்ரீட்மெண்ட். அவள் வந்து அந்த அளவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு அவளுக்கு வந்து வசதி கிடையாது. முடித்த உடனே இவர் வந்து அந்த பில் எல்லாத்தையுமே எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எழுதி சென்ட் த பில். அந்த பில்லில் போகும்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா செக்கில் வந்து அந்த பொண்ணு திறந்து பார்க்கும்போது இல்லை ஏதோ எக்கச்சக்கமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து ஓப்பன் பார்த்தா பெய்டு வித் த கப் ஆஃப் மில்க் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி வந்து எழுதியிருந்தான் வந்து. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து ஈவன் நம்ம இன்னைக்கு சாப்பிடக்கூடிய
ஒவ்வொரு பருக்கையிலையும் கடவுள் பேர் யாருக்கு போகணும்னு எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க வந்து. அதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு நமக்கு ஒன்று நடக்குதா, அதோட காசு வந்து என்னைக்கோ நடந்தது, அதோட விளைவுகளை தான் நம்ம வந்து பார்க்குறோமே தவிர, அந்த காசு நடந்ததை நம்ம வந்து ரிலேட் பண்ண முடிஞ்சால் நம்ம வந்து விளைவை பற்றி யார் மேலேயும் நம்ம வந்து ப்ளேம் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இந்த அளவில் வந்து அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இதுதான் வந்து தெய்வீக நீதிமன்றம், இதில் வந்து இதை தவிர வந்து இங்கே வந்து வேற எதுவுமே இல்லைங்கிறத நம்ம உணர்ந்தோம்னா, நம்ம பண்ணக்கூடிய செயலில் வந்து ஒரு நல்ல ஒரு தூய்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன்.